சத்தம் கேட்குதுன்னு வந்தோம். அது ரோட்டுக்கு போயிருப்பாங்க போல. என்னோட கொழுந்தனார் வந்து ரோட்டுக்கு போயிருப்பாங்க போல. அப்ப ரோட்டுக்கு அங்கேருந்து வந்து அருவாலே கொத்திருப்பான் போல தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் வந்து வெட்டியிருப்பான் போல தோள்பட்டையிலேயே. அதனால நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என் மாமனார் வந்து அவங்க தான் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என் மாமனார் காலை வெட்டிட்டாங்க. காலை வெட்டினோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என் கொழுந்தனார் வீட்டுக்குள்ள தன்னாலே அதை டாப்பா டாப்பாலாம் நாங்கள் போட கிடையாது, டாப்பாவா தனியாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியில வந்து நாங்கள் சரி ஓடலான்ட்டு அவங்க ஓடுறாங்க, முதுகுல கழுத்துல கையில அங்கனே உயிர் போச்சு. அவனுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் தண்டனை கிடைச்சு ஆகணும். ஒருத்த நாள் வந்து சொல்லுங்க அவன் எல்லாருமே பயப்படுறாங்க. அவனுக்கு எல்லாமே பயப்படுறாங்க. அவன் இந்த ஊருக்குள்ள இருந்தாக்க எல்லாத்தையுமே பேசுறதுக்கே பயப்படுறாங்க சார். அவன் வந்து என் மாமனாருக்கு நீதி கிடைச்சே ஆகணும் சார். என் மாமனாருக்கு நீதி கிடைச்சே ஆகணும். தனியா அந்த உசுறு போனுச்சுன்னு சொல்லவே கூடாது. என் மாமனாருக்கு நீதி கிடைச்சே ஆகணும். அவனை தூக்கு தண்டையில் போட்டே ஆகணும்.